ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பென்னே மசாலா தோசை. பெங்களூர் உடுப்பி ஹோட்டல் போனீங்கன்னா இந்த மசாலா தோசையை ட்ரை பண்ணாமல் யாருமே வர முடியாது. பென்னேனா பட்டர்னு அர்த்தம் கர்நாடகா லாங்குவேஜில். ஸோ நம்ம அதை எப்படி கிறிஸ்பாக அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம கர்நாடகா ஸ்டைல்லே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரெடி பண்ணுற மாவில் தான் இந்த தோசை சூப்பராக கிறிஸ்பாக அந்த கலர்ஃபுல்லாக வரத்துக்கான ரீசனே இருக்குது. ஸோ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். 3 கப்பு இட்லி அரிசி, அதே கப்பே எல்லாத்துக்கும் அளந்துக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. 3 கப்பு இட்லி அரிசி எடுத்துகிட்டு அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் சேர்த்தே ஊற வச்சிடலாம். நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் நிறைய அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உங்களுக்கு 1/4 கப்பு கரெக்டாக அளக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன், அது பாருங்கள் உங்களுக்கு நான் அதிலே அளந்து காமிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே கலந்து தான் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு கழுவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே முக்கியமான இன்னொரு பொருள் அவல். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுமான வரைக்கும் கெட்டி அவலே யூஸ் பண்ண பாருங்கள். அது 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1 கப்பு ஃபுல்லாக வேண்டாம், தலை முழுக்க வேண்டாம், தலை தட்டி 1 கப்பு உங்களுக்கு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அதை நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலசிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு அரைக்கிறதும் எப்படின்னு காமிக்கிறேன். அவல் மட்டும் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஊறின அவலை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. நம்ம 2 பேட்சாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு, நம்ம தோசைக்கே அரைக்கும் பொழுது வழவழன்னு அரைப்போம். இது கொஞ்சம் ரவைக்கும் இன்னும் கம்மியாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி மாவை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு கலந்து நல்லா புளிக்க விட்டுறலாம். நம்ம காலையில் மாவு நம்மளுக்கு புளிச்சதுக்கப்புறம் நான் 2 பாத்திரத்துக்கு மாற்றுற அளவுக்கு எனக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது. அதனால் நான் 2 பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது சர்க்கரை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுதான் அந்த ரெட்டாக அந்த கலர் கொடுக்கறதுக்கு இதுதான் ரகசியம். ஸோ அதை சேர்த்துட்டு நான் மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ தேவையான மாவை மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ இதுக்கு மசாலா எப்படி உள்ளே வைக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப அப்படியே வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பாதியாக வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதுதான் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் முன்னாடியே 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த வெங்காயம், இந்த மசாலா, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்து நல்லா வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. 2 செகண்ட்லேயே உங்களுக்கு மசாலா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கி வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். கல் நல்லா சூடானவுடனே 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக தோசையை ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக தோசையை ஊற்றிட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக வெண்ணெய் தான் சேர்க்கணும். நம்ம வெண்ணெயை இப்போ அடுத்து சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் அடுத்த ஒரு பொருள் நம்ம முக்கியமானது இட்லி பொடியை தூவணும். இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். நிறைய இட்லி பொடியை நல்லா இந்த மாதிரி மழைச்சாரல் மாதிரி அழகாக தூவி விட்டுடுங்க. நல்லா தூவி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இன்னும் வெண்ணெய் நீங்கள்
அதிகமாகவே சேர்க்கலாம். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அதுக்கு பார்த்து தான் நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸையும் பார்த்து செய்யணும். ஸோ அந்த வெண்ணெயை வந்து அதில் சேர்த்து அந்த வெண்ணெய் உருகி அந்த தோசையில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுடுங்க. மூடியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே வேக வச்சாலே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக வெந்து அடியில் வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு இந்த தோசை வந்துடுதுன்னு. செம கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். தோசையோட கலரை பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ.